இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியைப் பெருகப் பண்ணும். புத்தித் தன்மை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியைக் கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஓஷ்டமுமாகும். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்றுக் கேட்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்குச் செவி கொடுக்கிறான். ஏழையைப் பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தைக் குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்குத் தப்பான். நன்மைக்குத் தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டுத் தீமை நீங்காது. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானைக் குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான்.